ஆட்டோகிராஃப் சேரன் சார் மாதிரி எல்லாருக்குமே தான் வாழ்க்கைய திரும்பி பார்க்கணும்னு ஒரு ஆசை வரும். அதுக்கு வருஷமோ மாசமோ நாளோ நேரமோ கணக்கு இல்லைங்க. நினைச்சாலே அது சொர்க்கம்தான். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ள தான் சொந்த ஊரை பத்தியும் தன் குடும்பத்தை பத்தியும் தன் ஊர் மக்களை பத்தியும் நினைச்சு சந்தோஷப்படும் காலங்கள் இருக்கு பாருங்க, அது சொர்க்கம் தாங்க. தான் ஊரை தாண்டி தான் தேசத்தை தாண்டி எல்லா மக்களையும் நேசிக்கும் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவன் தாங்க இந்த நாட்டோட பொக்கிஷம். அப்படி ஒரு பொக்கிஷ மனிதனை தான் நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆம், அந்த பொக்கிஷத்தின் பெயர் தான் ப்ரூனோ. நான் எனது அப்படின்னு யோசிக்கிற இந்த உலகத்துல நாம் நமது நம்மால் பிறருக்கு என்ன நல்லது அப்படின்னு யோசிக்கிற ஒரு உன்னத மனிதன் தான் இந்த ப்ரூனோ. தன் தாய் தந்தையர்கள் போலவே தானும் இன்று வரைக்கும் மற்றவங்களுக்காகவே தன் வாழ்நாள வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த ப்ரூனோ எங்கள் கண்ணுக்கு ஒரு ஆட்டோகிராஃப் சேரன். அனைவருக்கும் வணக்கம். யார் இந்த ப்ரூனோ? நடிகரா, இயக்குனரா, கதையாசிரியரா? நீங்க கவலைப்படாம இருங்க. குமரேசா, என்ன பஞ்சாயத்து? உங்களுக்கு வாத்தியாருக்கு என்ன பிரச்சனை? பணத்தை தூக்க விட மாட்டேங்கிறீங்க, வீட்டை காலி பண்ணிடுவேங்கிறீங்க, வாத்தியார் பொண்டாட்டி வேற வெளியில வர சொல்றீங்க. வாத்தியாரை இழந்துட்டு அவங்க என்ன நிலைமையில இருப்பாங்க? சாவு வீட்டுல கூட வந்து இப்படி பண்றது? நரிக்குறவர் சமுதாயத்திற்கு கேள்விக்குறியாக இருந்த கல்வியை அளித்து அவர்களுக்கு இருப்பிடம் வாழ்வாதாரம் அனைத்தையும் உருவாக்கி கொடுத்து அவர்கள் இல்லத்தில் இருக்கும் ஒவ்வொருவர் பெயரையும் சொல்லி அழைக்கும் அளவிற்கு தன் குடும்பம் போல் பாவிக்கும் தன்னிகரில்லா தலைவரா? தொட்டு பேச கூச்சப்படும் தொழு நோயாளிகளை கூட கட்டி தழுவி அவர்கள் வாழ வேண்டிய மீதமுள்ள வாழ்க்கையை அவர்கள் சந்தோஷமாக வாழ பண்பு பாசம் அதோடு சேர்ந்து மருத்துவ செலவு அனைத்தையும் அளித்து அவர்களின் நம்பிக்கை நாயகனா? தன்னை சுற்றி இருக்கும் கிராமப்புறங்களில் இருக்கும் குழந்தைகள் படிப்பதற்கு வழி இல்லாமல் திண்டாடும் பொழுது அவர்களுக்காக உண்ண உணவு, இருக்க இருப்பிடம் தந்து படிப்பினை தந்து அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போராடி கொண்டிருக்கும் ஒரு பாமர இனத்தின் தலைவனா? ஒவ்வொரு நாளும் குறைந்தது 200 பிள்ளைகளுக்கு மேல் அவர்களுக்கு அன்னமிட்டு இருக்க இருப்பிடம் கொடுத்து அவர்களோடு ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்பு மனிதம் என்ற திரைப்படத்தை இயக்கி நடித்து அதில் மாபெரும் வெற்றியை கண்டவர். அதாவது ஒரு மனிதன் இறந்து இடுகாட்டுக்கு போகும் வரை அந்த இடைப்பட்ட காலத்தில் நடக்கும் அவலங்கள், அவனது வாழ்க்கையின் கேள்விக்குறிகள் அனைத்தையும் மையமாக வைத்து ஒரு அருமையான திரைக்கதை அமைத்து நம் மனதில் குடிகொண்டவர். இதுதான் வாழ்க்கை, இதில் என்ன போட்டி பொறாமை? வாழ்க்கையை புரிய வைத்து பார்ப்பவர் கண்களில் நீரை வரவழைத்த ஒரு காவியம் மனிதம். அந்த படத்தை இயக்கி இன்று பெருமைப்படுகிறார்.
என்ன ஒரே அழுக சத்தம்? என்னாச்சு? என்னன்னு பாரு. செல்வம் பாருடா, வாத்தியாருக்கு என்ன ஆகி கிடக்கு பாருடா. என்னாச்சு மாமா? எப்படி? டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? காலையில டாக்டர் வந்து செக்அப் பண்ணிட்டு ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாருப்பா. நேத்து கூட பாருங்கம்மா, நல்லாதான் இருந்தது. ஆமாண்டா, நேத்து என்கிட்ட நல்லா பேசிட்டு பள்ளிக்கூடம் போனாப்ல. போறோம் சாவுனா ராசா வயிற்றுல எடுத்துட்டு அழாதம்மா, உனக்கு வலிக்குமா? அப்பா என்ன போனமா பார்க்க சக்தி இல்லாம நான் வெளியே உட்காந்துட்டீங்களாப்பா? என்னடி வாத்தி எப்போ போயிட்டானா? அச்சச்சோ, சும்மா இருங்க. வாத்தியா தாங்க இறந்துட்டாரு. ஹார்ட் அட்டாக்னு தூக்கத்திலே உயிர் போயிடுச்சுங்க. என்னது, வாத்தி இறந்துட்டானா? டேய், நான் அவ்வளவு சொல்லியும் நான் செத்துட்டேங்கிற தைரியத்துல மாலையும் கையுமா வந்துட்டியா? இங்க பார், என் குடும்பத்துல மட்டும் இல்ல, என் பரம்பரையிலே யாரும் காதலிக்கிறேன் கல்யாணம் பண்றேன் போனதே கிடையாது. ஐயா இறந்துட்டாங்க. ஐயாவுக்கு கடைசியா நம்ம ஒரு கூத்து கட்டி ஆடுவோம், வாங்கப்பா. ஊரு பெத்த மன்னவரு, உசுருக்குள்ள நின்னவரு, வேறு விட்டு சாஞ்சதென்ன ராசா? இத யாருக்கிட்ட சொல்லி எழ ஈசா? நீங்க நிறைய நினைச்சிருந்தா என் சாவுக்கு வந்திருக்க மாட்டீங்க. அப்படியே வந்திருந்தாலும் இப்படி கண் கலங்கி நிக்க மாட்டீங்க. இப்ப கூட எனக்கு உயிர் கிடைச்சா உங்க கால்ல உழுந்து மன்னிப்பு கேட்ப. பணத்தை வச்சாதான்டா போனா வெளியே போவோம். வாத்தியாரை இழந்துட்டு அவங்க என்ன நிலைமையில இருப்பாங்க? சாவு வீட்டுல கூட வந்து இப்படி பண்றது? 3 லட்சம் ரூபாய் ஏட்ட கொடுத்துட்டியா? இப்படி அநியாயமா பொய் சொல்றியாடா? அப்பா, அவன் பொய் சொல்றான்பா. இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகிகளோட உங்களை நான் விட்டுட்டு போறேன்ப்பா. ஓஹோ, ஒரு வாரமா சுடுகாடு சும்மாவே கிடக்குதுடா. டேய், பணம் சுடுகாடுக்கு போனா தானே பணம் கைக்கு. ஏண்டா, உங்களுக்கு பணம் கிடைக்கணும்ட்டு என்ன சீக்கிரமா சுடுகாட்டுக்கு அனுப்பணுமாடா? சுடுகாடு சும்மா கிடக்குன்னு நாம செத்து போக முடியுமா? நம்ம சுகபோக வாழ்க்கையெல்லாம் நாம விட்டு போக முடியுமா? சுடுகாடு 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 சும்மா கிடக்குன்னு நாம செத்து போக முடியுமா? இது என்ன புது உலகம் என் ஈசனே, இங்கே நான் என் செய்வேன் என் ஈசனே. அன்பே சிவமே, அன்பே சிவமே. மரணம் என்றும் நிகழும், மனிதம் நிலைத்து நிற்கும். இந்த சாதனை தமிழனை சாதனை தமிழர்கள் நிகழ்ச்சிக்காக வருக வருக என்று வரவேற்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு 25 வருட நட்பு. நிறைய விஷயங்கள் உங்களோட நான் டிராவல் பண்ணியிருக்கேன். இன்னைக்கும் மனதளவில் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஃபியூச்சரில் பெருசாக டிராவல் பண்ண போகிறோம். ஆனால் இந்த டிராவலுக்கெல்லாம் ஆரம்பமாக உங்களோட ஆரம்பம் எங்கேருந்து ஆரம்பிச்சிங்க? உங்கள் லைஃப்பை எந்த கிராமத்துலேருந்து வந்தீங்க, அப்பா அம்மா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். ஏன் இதை கேட்குறேன்னா, நீங்கள் உங்கள் ஊரை எவ்வளோ லவ் பண்ணுவீங்க, அப்பா அம்மா எவ்வளோ லவ் பண்ணுவீங்க, அந்த ஊர் மக்களை எவ்வளோ லவ் பண்ணுவீங்கன்றதெல்லாம் நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். ஸோ அந்த விஷயம் மக்களுக்கும் தெரியட்டும், அங்கேருந்து ஆரம்பிப்போம். வணக்கம். என்னோட பேர் வந்து ப்ரூனோ. ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா ப்ரூ காஃபியை ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ரூனோ. ப்ரூனோ இல்லை சார், ப்ரூ எஸ். ஸோ திருச்சி மாவட்டத்தில் புள்ளம்பாடி அப்படிங்கிறது தான் நான் பிறந்து வளர்ந்த ஒரு ஊர். அதில் வந்துட்டு என்னுடைய அப்பா வந்து மிஸ்டர் ஜேசுதாசன், அம்மா சிறில் மேரி. அப்பா வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக அவங்களுடைய பணியை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சின்ன வயதுல இருந்தே என்னுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தொழுநோயாளிகளை வந்து எங்கள் வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. வீட்லயே? என்னோட வீட்லேயே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தா கூட அப்பாவை தேடி வீட்டுக்கு வருவாங்க ட்ரீட்மெண்ட்ஸ்லாம். இப்போ ஒரு சாட்டர்டே சண்டேவா அப்பா ஆஸ்பத்திரிக்கு போகாத நாட்களாக இருந்தால் கூட
அவங்க பேஷண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போவாங்க. எங்கள் வீட்டில் எப்போதுமே அந்த ஐஎஃப்டின்னு சொல்லுவாங்க, ஒரு எலக்ட்ரிக் ஸ்டிமுலேஷன் மிஷினு, ஒரு சிகப்பு கலர் ஒரு லைட்டு, நிறைய வேக்சிங் மெழுகு ட்ரீட்மெண்ட்ஸு அப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நான் சின்ன வயதுலேருந்தே பார்த்து பார்த்து வளர்ந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். என்னுடைய இளமை பருவம்னு பார்த்தீங்கன்னா அப்பா செய்யக்கூடிய சர்வீஸ், அவங்க இடத்துல வேலை பார்த்தா கூட அவங்க பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ். சார் இன்னொரு விஷயம் சார், இப்போ வந்து தொழுநோய்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப ஹையர் லெவல்லாம் வந்துருச்சு. ஆனா அன்னைக்கெல்லாம் தொழுநோயின்றது ஒரு தொத்து நோய் மாதிரி இருந்த காலத்துல அதை வந்து எப்படி எடுத்து வீட்லயே வச்சு அதுவும் ட்ரீட்மெண்ட்ன்றதுலாம் பெரிய மனசு வேணும். கண்டிப்பா அவங்க கையாலே நான் சாப்பிட்ருக்கேன். தொழுநோயாளிகள் ஊட்டி விட்டு நாங்க சாப்பிட்ருக்குறோம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஸோ அவங்க சகஜமா அவங்க கூட நாங்க பழகிட்டு இருந்ததுனால எங்களுக்கு அந்த என்ன சொல்ல வேரியேஷன் பெருசா தெரியல. அவங்கள தள்ளி வச்சு பார்க்கணுங்கிற ஒரு இது இல்லை. இது வந்து எங்க அப்பாவே தொட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு கேரக்டரா அவங்கள நாங்க பார்த்ததுனால தொழுநோயாளிகளை எங்களால வெறுக்க முடியல. ஸோ அதனால தான் இன்னைக்கும் அந்த தொழுநோயாளிகள் கூட நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ அவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு இல்லம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. ஆனால் நான் சின்ன வயதுன்னு நீங்கள் கேட்டப்ப அந்த புள்ளம்பாடி கிராமம் ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழல் உள்ள கிராமம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 குளங்கள் இருக்கும். அங்கே தான் போய் நீச்சல் அடிப்போம், மீன் பிடிப்போம். வாய்க்கால், புள்ளம்பாடி வாய்க்கால் வந்து ரொம்ப பெரிய ஃபேமஸ், பேர் போற்ற ஒரு வாய்க்கால் இருக்கு. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஒரு கிராமத்துக்கு தேவையான எல்லாமே இருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு கிராமத்து வாழ்க்கை, அருமையான வாழ்க்கையில சார். ஸோ அது வந்துட்டு பம்பரம் விளையாடுறதா இருக்கட்டும், கிட்டிப்பள்ளி விளையாடுறதா இருக்கட்டும், டயரை சுற்றிட்டு ஓடுறதா இருக்கட்டும், ஆலமரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடுறது, இந்த மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு கிராமத்து பையனாக தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சுது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கான்வென்ட் பள்ளிக்கூடம், தமிழ் மீடியம் தான், அதில் சிஸ்டர்ஸ்லாம் ரன் பண்ணக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் சென்ட் லூயிஸ் ஆர்சி நடுநிலை பள்ளின்னு சொல்லுவோம். அதில் 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை அந்த பள்ளிக்கூடத்தில் பேசிக் தமிழ் மீடியம் தான் படிச்சு. ஆமாம். ஆனா இன்னைக்கு வந்து வேர்ல்டு லெவல்ல இங்கிலீஷ் பேசி கலக்கிற அளவுக்கு இருக்கீங்கன்னா அந்த பேஸ் எப்படி அமைஞ்சு? நான் +2 கூட தாண்டல. கல்லூரினால என்னன்னு தெரியாது எனக்கு. +2லயே நான் ஃபெயில் தான். ஸோ ஆங்கிலம் அப்படிங்கிறது வந்துட்டு அதுதான் எல்லாரும் மாதிரி நானும் பயந்தது தான். ஆனால் அது என்னவோ தெரியல, ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலம் கற்றுக்கணும். என்னுடைய அப்பா வந்துட்டு இந்த தொழுநோய்களுக்காக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் சில வெளிநாட்டு வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தன்னார்வலர்கள் வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து தங்கி இருந்துட்டு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அவங்களோட நான் பேசணும்னு பார்த்தா நமக்கு ஈசுவாச ஆம்புதட்டை தாண்டி வேற ஒன்றுமே தெரியாது. அப்போ அவங்கள்ட்ட பேசணும்னா என்ன பண்ணுறதுன்னு போது அவங்கெல்லாம் எங்கள் வீடுகளில் கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் வந்து தங்கி இருக்கும்போது அவங்க என்ன பேசினாலும் அதை கொஞ்சம் கிரகிச்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் சில விஷயங்களை சொல்லி பழகின ஒரு விஷயத்தில் இன்னைக்கு ஓரளவுக்கு என்னால் ஒரு இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறேன்னே தவிர நான் ஒன்றும் புலமை வாய்ந்தவன்னு சொல்லிடவே முடியாது. ஓரளவுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை வந்து ஆங்கிலத்தில் பரிமாறிக்கக்கூடிய ஒரு நாலேஜ் வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்குறாரு. அது அம்மா அப்பாட்டேருந்து வந்த ஒரு ஜீனா கூட இருக்கலாம். ஏன்னா அப்பாவும் இதே மாதிரி தான் ஃபிசியோதெரபிஸ்ட், அவங்க படிச்சிருந்தாலுமே அவங்க நல்ல ஆங்கில புலமை உள்ள ஒரு ஆள். அம்மா என்ன பண்ணுது? ஹவுஸ் ஒய்ஃப்? அம்மா வந்து வீட்டு வேலை தான். நாங்க 7 பிள்ளைங்க. அடுத்த கேள்வி அதான் கேட்கலாம். நான் வந்து 2வது, எனக்கு ஒரு அண்ணன், அடுத்தது 2 தம்பி, 3 தங்கைகள் அப்படின்னு எங்களுடைய குடும்பம் ஒரு பெரிய ஒரு பாரம்பரியமான ஒரு கத்தோலிக்க குடும்பம்னு சொல்லுவாங்க. அப்பா வந்து அந்த கிறிஸ்டியானிட்டி சர்ச்சு, அப்பா கொயர் மாஸ்டர், ஹார்மோனியம்லாம் போட்டு பாடல்கள், அந்த சர்ச்சில் பூஜை நேரங்கள் எல்லாம் மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு அதுவும் பண்ணுவாரு. ஆமா, அவருதான். அதுதான் சார், இப்போ நான் தான் யோசிக்கிறேன், எங்க இருந்து இவருக்கு இவ்வளவு பெரிய நாலேஜ் அப்படின்னா 2 விஷயமே அவர்கிட்ட இருந்து நீங்க எடுத்துட்டீங்க அழகா. அது அந்த மக்களுக்கு தொண்டு செய்யறதுல இருந்து ஆரம்பிச்சு எப்படி இந்த கலைத்துறையில வந்தீங்க அப்படின்னு பார்த்தா அதுலயும் ஒரு லீட் அவரே கொடுத்துருக்காரு. அதுல இன்னொரு விஷயம், அவர் இசைக்கு மட்டும் கிடையாது, திருச்சி கலைக்காவிரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கலைக்காவிரியில முதல்ல நாடக குழு ஆரம்பிச்சது எங்க அப்பா தான். கலைக்காவிரியில? ஆமா, திருச்சி கலைக்காவிரியில நாடக குழு ஆரம்பிச்சு அவரே ஒரு கதாநாயகனோ நடிப்பாரு. அப்ப ஐயர் வேஷம் எல்லாம் போட்டுட்டு வந்து மேடைகளை நடிக்கும் போது அவரு நடிச்சிட்டு இருக்கிற சீனுக்கு பாத்தீங்கன்னா மத்தவங்க ஹார்மோனியம் வாசிப்பாங்க. மத்தவங்க நடிச்சிட்டு இருக்கும்போது அப்பா வந்துட்டு அந்த கெட்டப்போடே உட்காந்து ஹார்மோனியம் வச்சுட்டு இருப்பாரு. ஸோ இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்து பழகிட்டு இருந்த ஒரு இன்ஸ்பிரேஷன். அப்பா வந்துட்டு ஒரு பன்முக கலைஞன். அவரு எல்லா விதத்திலையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு நிறைய விஷயங்கள், அவருடைய இன்ஸ்பிரேஷன் வந்து எங்களுடைய லைஃப்ல நிறைய விஷயங்கள். அவர் எங்களுக்கு வந்து எங்களை படிக்க வைக்கலன்னு சொல்ல மாட்டேன், எங்களுக்கு படிப்பு ஏறல. மேபி எங்க எவ்வளோ அவர் முயற்சி பண்ணாலும் அந்த காலகட்டங்கள்ல +2 தாண்டி போகக்கூடிய அளவுக்குலாம் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல,
படிக்காத மேதைங்கிற மாதிரி அப்படியே மேபி அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கூட இருக்கலாம். ஆனா படிக்கல, அவரு அவ்வளவு முயற்சி பண்ணியுமே படிக்கல. அதனால வந்துட்டு நாங்க அவரை குறை சொல்ல முடியாது, அப்பா வந்துட்டு எங்களை படிக்க வைக்கலன்னு குறை சொல்ல முடியாது. நமக்கு பிளஸ் டூ தாண்டி பெருசா போக முடியாத ஒரு சூழ்நிலையில அதை தாண்டி இன்னைக்கு படிச்சவங்களை விட ஒரு படி அதிகமாவே நீங்க வந்து நிறைய பேருக்கு அந்த சாதனைகள் அடுத்தது பேசுவோம். உங்க ஃபேமிலியில மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார்? இல்ல, என்னோட குடும்பத்துல எல்லாருமே ஓரளவுக்கு வேற வேற ஜேர்னல்ல படிச்சு, ஜேர்னல் வேற வேற கலைத்துறையில யாரும் இல்ல, கலைத்துறையில யாரும் இல்ல, அதே மாதிரி சர்வீஸ் செக்டர்ல யாரும் இல்ல. ஆனா ஒருத்தர் வந்து சர்ச்சில் சொல்லுவோம்ல, ஃபாதரா இருக்கிறாங்க, ஒரு தம்பி சிஸ்டரா இருக்கிறாங்க ஜெர்மனில. ஸோ 2 பேரு திருமண வாழ்க்கையை விட்டு வெளியில இருக்கிறாங்க. மீதி நாங்க 5 பேருமே இறைவனுக்காக. ஆமா, மீதி 5 பேருமே நாங்க ஆளுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு குழந்தை 2 குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறாங்க, எல்லாம் மைக்ரேட்டர். புள்ளம்பாடியில நான் பிறந்து வளர்ந்த ஊர்ல யாருமே இல்லை, ஏன்னா அப்பா அம்மா இல்லைங்கிறதுனால நாங்க எல்லாமே அங்க இங்கேயா மைக்ரேட்டடா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா விசேஷங்கள்லாம் இருக்கும்போது சொந்த ஊருக்கு போறது உண்டு, அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, பாத்தீங்கன்னா ஊருக்கு வந்துட்டு என்ன விசேஷங்களா இருந்தாலும் ஊர்ல வந்து கலந்துக்குவோம். எல்லாரும் அந்த டைம்ல வந்துருவீங்க? ஆமா, ஊர் திருவிழாக்குள்ளயோ கிறிஸ்துமஸ் டைம்லயோ தீபாவளி பொங்கல் இந்த மாதிரியான ஏதாவது விசேஷ நாட்கள்ல, இல்ல ஊர்ல ஏதாவது ஒரு விசேஷம் வருது, நம்ம வானத்தை போல படம் மாதிரி. ஆமா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, சோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பியஸ்ட் ஃபேமிலி. ஆமா, கல்யாண காட்சிகள் அப்படி வரும்போது ஊர்ல ஒன்று கூட்டுறது வழக்கம். ஏன்னா இப்ப என்னுடைய 50 வயது தாண்டி வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல நமக்கு வந்துட்டு ரொம்ப ரேர் தான் டிராவல் பண்ணி எல்லாம் போகணுங்கிறதுலாம். ஸோ அதனால ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் போது வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை. ஆனா அப்பா அம்மா இருக்கும்போது, அப்பா அம்மா இறந்து எங்களுக்கு இப்ப 4 வருஷம் ஆகுது, அவங்க இருக்கும்போது நாங்க மிஸ் பண்ண மாட்டோம். அப்பா அம்மாவுடைய பிறந்த நாளா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு கிறிஸ்துமஸா இருந்தா ஆல்மோஸ்ட் எல்லாம் எங்க யார் என்ன நிலைமையில இருந்தாலும் எல்லாருக்கும் துணிமணி வாங்கி கொண்டு போய் கொடுத்து ஒரு சந்தோஷமா அப்பா அம்மா கூட இருந்துட்டு வரக்கூடிய ஒரு பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் முக்கியமா இந்த பாயிண்ட நீங்க எடுத்துக்கணும். அப்பா அம்மா இருக்கும்போது கொண்டாடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? எல்லா மேடைகள்லயும் எங்க பார்த்தாலும் இந்த விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அது காரணம் என்னன்னா, அவங்க சொல்லும் போது அந்த ஒரு வழி இருந்தது பாத்தீங்களா? அப்பா அம்மா இருந்த வரைக்கும் அந்த கிராமத்துக்கு நாங்க எல்லா விசேஷமும் போயிட்டு இப்போ கொஞ்சம் ரேரா போறோம். அதுதான், அந்த பெரியவங்க இல்லை அப்படின்னாவே அந்த ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்கள் நம்ம இழந்துருவோம். ஸோ அதையும் தாண்டி இன்னைக்கும் இழுத்து பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். என்னங்க, இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்க, எப்படி இருந்தது? ஒவ்வொரு மனிதனும் அவனோட சாதனைக்கு பின்னாடி எவ்வளவு வேதனை இருக்கும்ன்றது பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும். ஆனா அதையும் தாண்டி இந்த சோசியல் ஒர்க்குக்கு வர்றது வந்து ஒரு பெரிய பொக்கிஷனுங்க. இவரோட வாழ்க்கை வரலாறு நம்ம ஒரு எபிசோடுக்குள்ள கொடுக்க முடியாது, ஒரு 4 எபிசோடா வரும். ஸோ தொடர்ந்து பாருங்க.